அன்புள்ள யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இப்போ நம்ம தொடர்ந்து குழந்தையினுடைய ஆரோக்கியத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். குழந்தை பிறந்தது முதல் குழந்தை ஒரு 10 வயது வரைக்கும் இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. நிறைய நோய்கள் குழந்தைய தாக்குது. இதை நாங்கள் வீட்டில் இருந்தே ஏதாவது சிகிச்சை பண்ணலாமா? இப்போ நிறைய இளம் தாய்மார்கள், இளம் பாட்டிமார்கள் எல்லாருமே அவங்களே விரும்புகிறாங்க. நாங்களே இனிமேல் குழந்தைகளுக்கெல்லாம் இனி நாங்களே சளி காய்ச்சல் இருமலுக்கெலாம் நாங்கள் மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் வீட்டை சுற்றி நிறைய மூலிகைகள் வளர்த்துட்ருக்குறோம், நீங்கள் சொன்ன மூலிகைகள்லாம் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் இன்றைக்கி அதிகமாக குழந்தையை பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையான சளி இருமலுக்கு நம்ம குழந்தைக்கு என்ன மருந்து மூலிகைகள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். முதல்ல இந்த சளி இருமல் பிரச்சனை குழந்தைகளுக்கு வராது. ஏன் வராது அப்படின்னா, நான் கடந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், குழந்தையினுடைய ஆரோக்கியத்துக்கு உரை மாத்திரை அப்படிங்கிற ஒன்றும், இரண்டாவது அந்த தூதுவேளை நெய், கண்டங்கத்திரி நெய், இந்த 2 செஞ்சு குழந்தைங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க அப்படின்னும் சொல்லியிருந்தேன். அந்த ஆயில் பாத்து தினசரி எடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த 3 ரெகுலராக நீங்கள் செஞ்சுட்டு குழந்தைக்கு தலையில் துவளைப்பொடி அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. குளிப்பாட்டினோன்னே குழந்தைக்கு அந்த துவளைப்பொடி வைப்பாங்க. அந்த துவளைப்பொடியும் என்னங்கிறத நான் சொல்லித்தரேன். அந்த துவளைப்பொடி நீங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதையும் குளிப்பாட்டி முடிச்சோன்னா குழந்தைக்கு உச்சந்தலையில் வச்சுட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடச்சிரும். மெயினாக அம்மா வேறு நிறைய மருந்து சாப்பிட்றாங்க. 1 வருடம் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும் வரை அம்மா மருந்து சாப்பிடணும். அம்மா மருந்து சாப்பிட தாய்ப்பால் மூலமாக குழந்தை ஆரோக்கியமாகும். ஸோ டோட்டலாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா குழந்தைக்கு அதிகமாக சளியோ காய்ச்சலோ இருமல் பிரச்சனையோ வராது. ஸோ இதையும் மீறி குழந்தைக்கு சளி இருமல் வருது, சளி இருமலை தொடர்ந்து காய்ச்சல்லாம் வருது. சளி இருமலுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ரொம்ப சிம்பிளாக 5 மூலிகையை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று ஆடாதோடை நம்பர் 1, 2வது கற்பூரவல்லி 2வது மூலிகை, 3வது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச துளசி, ரொம்ப சிம்பிள் ஈஸிலி அவைலபிள் மூலிகை, 4வது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச வெற்றிலை, எல்லாம் ஈஸி கடையிலே கிடைக்கும். வெற்றிலை மிகப்பெரிய மருந்து சளிக்கு வெற்றிலை. 5வது இஞ்சி இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இந்த 5 மூலிகைகளும் உங்களுக்கு ஈஸிலி அவைலபிள். இந்த 5 மூலிகையை உங்கள் குழந்தைக்கு ஏதாவது ஒரு மூலிகையை ஒரு தடவை சளி வந்துச்சா செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை ஏதாவது ஒரு மூலிகையை நீங்கள் எடுத்து, இப்போ உதாரணத்துக்கு ஆடாதோடை எடுத்துருக்குறீங்கன்னா ஆடாதோடை இலை ஆவியில் வேக வச்சு சாறு பிழிஞ்சு அந்த சாறு கூட கொஞ்சம் மிளகுத்தூளை கலந்து உருண்டை மாதிரி உருட்டி மாத்திரை மாதிரி வச்சுக்கோங்க. இது நீங்கள் ஆடாதோடை மிளகு உருண்டை பண்ணி வச்சுக்கலாம், துளசி மிளகு உருண்டை நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம், 2 கற்பூரவல்லி மிளகு உருண்டை நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம், எல்லாம் நடல்லே காய வச்சு எடுத்து டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் உருண்டை பண்ணி வச்சுட்டு இதை நீங்கள் குழந்தைகளுக்கு சளி அடிக்கடி பிடிக்குதுன்னா, சளி பிடிக்கிற நேரமெல்லாம் 2 மாத்திரை அது குழந்தைங்களுக்கு அப்படியே முழுங்கக்கூடிய, இல்லை பொடி பண்ணி அப்பப்போ தேனில் கலந்து கொடுங்க. இது எல்லாத்துக்கூடையும் முடிஞ்ச வரைக்கும் இஞ்சி சாறு சேர்த்து கொடுங்க. இஞ்சி சாறு நான் ப்ரோக்ராம் ஆரம்பத்தில் சொன்னேன், உலகத்தில் கிடைக்கக்கூடிய 7 முக்கியமாக அதிகமாக யூஸ் பண்ணுற மூலிகையில் அதிமதுரம்னு சொன்னேன். அதே மாதிரி இஞ்சி சாறு, அது மாதிரி இப்போ அதிமதுரத்தையும் அதே மாதிரி நீங்கள் பொடி பண்ணி வச்சுட்டு இது மாதிரி மாத்திரையாக உருட்டி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதிமதுர பொடியே தேனில் கலந்து கொடுக்கலாம். இஞ்சி சாறு அதே மாதிரி இஞ்சி சாறு எடுத்து ஒரு ஸ்பூன், சின்ன குழந்தை ஒரு 6 மாதம் வரைக்கும் உள்ள குழந்தையாக இருந்தால் சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் தேன் கலந்து கொடுக்கலாம். 6 மாதத்துக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு பெரிய ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் கொடுக்கலாம். 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு 1/4 டம்ளர் கொடுக்கலாம். 2 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு 1/2 டம்ளர் கொடுக்கலாம். டோஸு தான் வித்தியாசமே தவிர இந்த மூலிகை மருந்துகள் அளவு தான் உங்களுக்கு வித்தியாசப்படும். மூலிகை எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வேலையை தான் செய்யும். அதாவது இப்போ இந்த மருந்துகள் நீங்கள் உறுதியாக ஆணித்தரமாக குழந்தைகளுக்கு தைரியமாக கொடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு பேர் தெரியாத ஒரு மருந்தை நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் போய் வாங்கி கொடுக்குறது, அது யார் தயாரித்தாங்க, அது எப்படி தயாரித்தாங்க, அதில் ஆல்கஹால் இருக்கா இல்லையா, அது எப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் இது நீங்களே கைப்பட தயாரிக்கிற உங்கள் மருந்தில் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கிது, இறந்து போன செல்கள் உதாரணமாக வெள்ளை அணுக்கள் சிவப்பு அணுக்கள்லாம் டெவலப் ஆகிடுது, இம்யூன் சிஸ்டம் டெவலப் ஆகிடுது, நிரந்தரமாக சளி குழந்தைய விட்டு போயிடுது. ஸோ தைரியமாக நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சு கொடுக்கலாம். இன்னும் குழந்தைக்கு ஏற்படக்கூடிய அடுத்து இன்னொரு நோயும் அதற்கு ஒரு தீர்வும் அடுத்த ப்ரோக்ராமில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.